ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வாதி வைப்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இருக்கோம். பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். நாங்கள் பயங்கரமாக நான்வெஜ் லவர். என் ஃப்ரெண்டு ஒரு வெஜிடேரியனுங்கிறதுனால அவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கேமராக்குள்ளே வரமாட்டானா, ஆனால் வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட் போயிட்டு உட்கார வச்சுட்டான். தக்காளி சூப்புங்க, நம்மளாம் நல்லி எலும்பு சூப் எடுத்து விசு விசுன்னு குடிச்சா நம்ம இப்போ தக்காளி சூப் கொடுத்து உட்கார வச்சுருக்கான். மனசாட்சி இருக்காடா அவனுக்கு. ஆக்சுவலி இருக்க தக்காளி சூப் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். நைஸ். தக்காளி அரைச்சி ஊத்துற மாதிரியே இருக்கீங்க. ஓகே, நல்லாதான் இருக்கு. எனக்கு இது புதுசா இருக்குல்லங்க, அதனால எனக்கு அப்படி நான் இதை டாலரேட்லாம் பண்ணல. இதுக்கு நான் 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் 10க்கு வந்து ஒரு 5 கொடுப்பேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் வீட்டுல தக்காளி கரைச்சி வச்சனாலும் இந்த சூப் டேஸ்ட் வந்துடும். இது நான் உன்னை அசிங்கெல்லாம் படுத்தலடா, என்னை கூட்டிட்டு வந்ததுக்கு தப்பா எடுத்துக்காது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தானே வீடியோல போட முடியும். வீடியோக்காக சூப்பர் டாப் அப்படின்னு போட முடியாதுல்ல. சோ அந்த மாதிரி இருக்கு. இவன் வந்து ஒரு சூப் வாங்கியிருக்கான். என்னடா சூப் இது? தெரியாத சூப் தான் வாங்குறியா? லெமன் சம்திங் ஏதோ வாங்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். டேபிள் மேனர்ஸ் ஃபாலோ பண்ண சொல்றேன் என்ன. ஓகே, நாங்க டேபிள் மேனர்ஸ் இது ஓகேவாடா? டேபிள் மேனர்ஸ்க்கு இடியட். இதுக்குள்ள காண்டா சோளக்கருது. நான் நேற்று எங்க வீட்டுல சோளக்கருது சாப்பிட்டேன். ஆக்சுவலி நாங்க சாப்பிட்டுக்கிட்டே சூப் குடிச்சிருக்கோம். கிச்சடியா குச்சிடியா வெயிட் ஆகிடும். எனக்கு ரொம்ப சொதப்புறேங்க. கிச்சடியாங்கிறது இது வெறும் அப்பளத்தை வறுத்து அது மேல டாப்பிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்கடா. இதுதான் கிச்சடியா. ஒரு நாள் எனக்கு தெரியாம இருக்கலாம் போல. சரி, கிச்சடியே காட்டாத, தள்ளிப்போ, சூப்பை காட்டு. ஒண்ணுன்னா போலாம். உப்புன்னு ஊதி. சீரியஸா சொல்லணும்னா தக்காளி சூப்பு இது எவ்வளோ பெட்டர். இதுக்கு ஒரு 8 கொடுப்பேன் நான். 10க்கு. நைஸ். உள்ள பாத்தீங்களா காணு. இது ஏன்னா மெயினா இதுக்காக தான் எக்ஸ்ட்ரா 3 மார்க் கொடுத்தேன். 5க்கு 5 + 3 8 இல்லையா? சொல்லக்கிறது சூடா இருக்கு. மற்றபடி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நல்லா இருக்கு. நீங்க இது நல்லா இருக்குங்க, ஆனா இது நல்லா இல்லைங்க, எனக்கு பிடிக்கலைங்க. நல்லா இருக்குங்க. நம்ம ஊர்ல சிக்கன் தந்தூரி மாதிரி இவங்க பைனாப்பிள் தந்தூரி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். ஆப்பமா அடையாது. சாரி, இது ஏதோ நானு. கட்டுவாடியோட சேர்ந்ததா? பேர் சொல்ல. நான் இது தெரியும். நான் இதுல கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். ஃபுல்லா ஐயோ, நான் என்னத்துக்கு ஃபுல்லா சாப்பிட்டேன்னா. ஆமா, இங்க பாருங்க மக்களே. அவன் கிடக்குறான், அவனை இக்னோர் பண்ணுங்க. இது பார்க்க அழகா இருக்கு. இது ஸ்வீட் கார்ன்டா. இது ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்குங்க. பேபி கார்ன். ஓகே, சோ மக்களே, இப்போ இது ட்ரை பண்ணுவோமா? தந்தூரி தானே இது. தந்தூரி எடுத்து முக்கி பைனாப்பிள் தந்தூரி. பைனாப்பிள் ஜூஸ் இறங்குது அப்படியே உள்ள. அந்த மேல இருக்க மசாலா நம்ம ஊர் மசாலா தான். அது நான்வெஜ் நினைச்சாதீங்க, வெஜ்லயே நம்ம ஊர் மசாலா டேஸ்ட் செமையா செஞ்சிருக்காங்க. அண்ட் நீங்க பாருங்களேன், பைனாப்பிள் தான் அப்படியே எடுத்து நம்ம சைடு வெங்காயத்தை கடிச்சிட்டு ஃபோர்க் எடுக்கக்கூடாது எனக்கு தெரியும், இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஜீரா ரைஸ் நினைக்கிறேன், ஆனா உப்பே இல்லைங்க. உப்பு கொடுத்துருக்காங்கல்லங்க. உப்பு இருக்கா? உப்பு காரம் எதுவுமே இல்ல, சப்புன்னு தான் இருக்கு. ஓகே, இதுக்காக ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன். ஸ்வீட் கார்னே வருது. இது கூட செம்ம ஃப்ளேவர் நல்லா தெரியுது, நல்லா இருக்கு. சரி, நம்ம ஐட்டம் நானும் போயிடுவோமா? நானே பிரித்து இத்தனை ஐட்டம் கொடுத்துருக்காங்க. பன்னீர் பட்டர் மசாலாலாம் கொடுத்துருக்காங்க. அதை காத்துக்கலாம் கேமராமேன். உங்க ஐட்டம் முக்கி சாப்பிட மாட்டேன். பன்னீர் பட்டர்ல வச்சு முக்கி அப்படியே எடுத்துட்டு வந்து சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய். இது
இது வேற லெவல். என்னோட ஃபேவரட்னா இதுதான் நான் சொல்லுவேன். நான் எதுக்காகனா பன்னீர் பட்டர் மசாலா இருக்கிறதுக்காக. நைஸ்ங்க. அப்புறம் வெங்காயம் எங்க போனாலும் இதை எடுத்து கட்டி சாப்பிடவே வராது. நைஸ். ஸோ மக்களே செம்மையா சாப்பிட்டுட்டு இருக்கோம். வெஜ் லவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டா இருக்கும். என் ஹானஸ்ட் ரிவ்யூ தான் சொன்னேன். நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோவும் ஆஹா ஓப்பன் சொல்லிட்டு. இந்த இடத்துல எனக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஏர்ன் தான் இருந்தது. அது அப்படியே ஓப்பன் ஃபீட்பேக் தான் சொன்னேன். யாரும் இவ குறை சொல்றா அப்படி இப்படின்னு தப்பா இருக்காதீங்க. என்னோட சஜஷன் ஃபீட்பேக் தான் சொன்னேன். ஸோ வெஜ்ஜுமே நான்வெஜ் டஃப் கொடுக்குற அளவுக்கு செம்மையா தான் இருக்கு. ஸோ நீங்களும் வெஜ் லவர்ஸா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு என்ன மாதிரி ஐட்டம்ஸ்ல வெஜ்ல பிடிக்குங்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மறக்காம நம்ம ஸ்வாதி வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் என்னை கூட்டிட்டு வந்தாலே உருப்படியா பண்ண ஒரு விஷயம் இந்த சாக்லேட் ரிலேட்டடா வாங்கி கொடுத்தது. அடியில பாருங்க நெருப்பு கொதிச்சிட்டு இருக்கு. ஹாட் சாக்லேட் இது எல்லாமே. சோ கிட்கேட். ஆமா டேய் கிட்கேட்டே ஒரு சாக்லேட் தான். அது என்ன ஹாட் சாக்லேட் கூட டிப் பண்ணி சாப்பிடுறோம். டேய் முட்டை வந்துடா இதுல பபிள். ஆச்சார் இல்ல நீங்க பிராமின்ல சாரிடா. ஏங்க இது நாட் ஹர்ட் எனி ரிலிஜன் சத்தியமா. சோ நல்லா சாக்லேட்டையும் ஹாட் சாக்லேட்ல மிக்ஸ் பண்ணி உண்மையை சொல்லப்பட பெரிய வித்தியாசம் தெரியல. 3 வரை ஆன்னு பாக்காதீங்க. கிட்கேட் ஃபேவர் தான் தெரியுது. அதே இது வேப்பில வச்சு சாப்பிட்டு பார்ப்போமா? வேப்பிலுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நைஸ் நைஸ். வேப்பிலுக்கு சீரியஸா சூப்பரா இருக்குங்க. வேப்பில செம்மையா இருக்கும். எனக்கு கோல்டு வேற இங்க பயங்கரமா. நீ மட்டும் நான் உடம்பு படுத்தா நீ தானே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நைஸ். ஏய் ப்ரௌனிப்பா. ப்ரௌனியை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமா? சாஃப்ட்னஸ். ஆமா ரொம்ப சாஃப்டா இருக்கு. ப்ரௌனி இஸ் நைஸ். அண்ட் ஓரியோ பிஸ்கெட். ஓரியோ சாக்லேட் ஃபிளேவர் கொடுத்துருக்காங்க. உள்ள சாக்லேட் நம்ம எப்படி ஓரியோ மில்க் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோமோ அது ஹாட் சாக்லேட். ஏய் இது ஒயிட் ஃபிளேவர்ஸா? ஓகே நைஸ். செம்மையா இருக்குங்க.